காய்கால மக்களை நான் வந்து வீடியோ போட்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு கேட்டல ஷார்ட் வீடியோ கூட போடக்கு நேரம் இல்லை கிட்டல பாத்தீங்களா அந்த அளவுக்கு கலெக்டர் உத்தியோகம் பாக்கினேன் என்னத்த சொல்ல சினிமா மோகம் இப்படி தேவையா மக்களே 40 சில்லற உயிர் போயிருக்கு இந்த விஷய பார்க்க போய் அவரு நம்மளை போல சாதாரண மனுஷரு தான் எதுக்கு இந்த மக்கள் ஜனங்க இப்படி பண்றாங்க அறிவு கெட்டு போச்சா இந்த பயக்க கூட சும்மா இருப்பேன் குட்டியே சும்மாவே இருக்க மாட்டேன் மாப்பிள்ள மாதிரி இழுத்தோண்டு ஓடியது எத்தனை குடும்பங்க கண்ணீர் கம்பளியமா இருக்குது உயிரை விட்டு ஒரு மனுஷனை பார்க்க போய் இப்படி உயிர் விட்டனா என்ன தேவையா நமக்கு தமிழ்நாட்டை நினைச்சால் அசிங்கமா இருக்கு வெட்கப்பட வேண்டியது இது இனி ஒவ்வொரு குடும்பத்துக்கு லட்ச கணக்கு கொடுக்கணுமா அந்த பைசா இனத்துக்கு ஒரு என்ன சொல்லியது ஒரு உயிர் தானே மக்களை முக்கியம் மனுஷன் பைசா வச்சு என்ன பண்ண முடியும் நிம்மதிக்கு கிட்டுமா இப்படி அறிவில்லாம இருக்கணுமே நமக்கு மக்க ஜனங்க ஒருத்தங்க மேல கிரஸ் இருக்க வேண்டியதுதான் அதுக்குன்னு பைத்தியக்காரன் தன்னை உயிரை விட்டிய அளவுக்கு கிரஸ் வேணுமா கிரஸ் பிரஸ் மண்ணாங்கட்டின்னு பாவம் அந்த பாவப்பட்ட மனுஷன் அவர் நினைச்சிருப்பாரு நான் சினிமாயில நடிச்சிருப்பேன் இவ்வளவு உயிர் என்னால போய் இருக்குமா நம்மளால போக வேண்டிய நிலைமாச்சின்னு அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்திருக்கும் அவர் என்ன பண்ணாரு எதுக்கு அவர் இப்படி நோகடிச்சது மக்களே டிவியில கிளியரா தெரியும் அப்படி பார்க்க வேண்டியதானே பயங்கர கூட்ட நெரிசல்னு தெரிஞ்சும் உசுரைய போக்குள்ள நிலைமை பயங்கர கூட்ட நெரிசல்னு தெரிஞ்சும் கூட நான் இதுலதான் போவேன்னு என்ன பண்ண மாட்டேன் மக்களே அதுக்கு அவர் பொறுப்பு அவர் குற்றம் இல்லையே உங்களுக்கு அறிவு கட்டு போயிடுச்சுன்னு அவர் என்ன பண்ணுவாரு பாவம் மனுஷன் பாவம் எவ்வளவு கில்ச்சி ஃபீலிங்கோட இருப்பாரு வேதனைப்பட வேண்டிய ஒண்ணு கேட்டியலாம் இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் நமக்கு தமிழ்நாட்டுல இது